பராசக்தி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி பெரிய வயலாக போயிட்டு இருக்கு சார். அதில் சர்ச்சைக்கான வசனங்கள்லாம் இதற்கு இந்திய எதிர்ப்பு மொழி போராட்டம்லாம் கையில் எடுத்துருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இவங்க படம் எடுத்தாக்கா, ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தோட ப்ரொடியூசரோட பணம் யாரோடைய பணம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் யாரோட பினாமியாக இருக்கிறார் இந்த படத்தோட ப்ரொடியூசருங்கிறது தெரியும். ஏன்னா இடி ரைட்ல இவங்க மாட்டினவங்க தான். ஏதோ காலத்தின் கட்டாயம் காலத்தின் கொடுமை இவங்க வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கட்டாயமாக ஆட்சி மாற்றம் மாறும்போது இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா ஒரு 21 வயசு பையனுக்கு திடீர்னு எப்படி 400 கோடி பணம் வந்ததுன்னு கேள்வி கேட்டாக்கா, ஏன் வராதா, அவங்க அப்பா வீட்டு சொத்து இருக்காதா, இவங்க வீட்டு சொத்து இருக்காரா என்று சொல்லக்கூடிய திமுகவினர் தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் அது இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது வேண்டுமென்றே விஜயை சீண்டுவதற்காக, விஜய் படத்தை வந்து ஓட விடக்கூடாது என்பதற்காக எப்படி வந்துட்டு துணிவு படத்திற்கும் வாரிசு படத்திற்கும் ஒரு அரசியலை கற்பிச்சாங்களோ, எப்படி அந்த இருவருக்குமான ஒரு போட்டியை உருவாக்குனாங்களோ, இதில் எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் மேலே எந்த தவறும் கிடையாது. சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ ஒரு சக்தியின் தூண்டுதல் பேரில் இந்த மாதிரி படம் நடிச்சிருக்கிறார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இத்தனை காலகட்டத்தில் இப்படி ஒரு விமர்சனமான பேச்சு அவர் எந்த படத்திலுமே பேசுனது கிடையாது. நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு நபரை வேண்டுமென்றே சிக்க வைப்பதற்காக இந்த வசனங்களை பேச வச்சிருக்கிறாங்க. ஏன்னா கடைசியில் அந்த வசனத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, எங்களுக்கு இந்தியை நாங்கள் கற்றுக்க வேணாம்னு சொல்லலை, இந்தியை நாங்களும் கற்றுப்போம், ஆனால் இந்தி திணிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு ஒரு வசனத்தை ஒரு படத்தில் வைக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, இப்போ சமீபத்தில் எச்ராஜ் அவர் படம் நடித்தார். அதில் தெளிவாக அல்லேலூயா பாபு பற்றினும் அப்புறம் வந்துட்டு இந்த இந்திய அறநிலையத்துறை என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கிறத பற்றி ஒரு படம் எடுத்தார். அதே போல் இந்த விடுதலை அடங்க மறு அத்திமீறி திமிரியல்னு சொல்கிற இந்த குரூப்பு என்னென்னலாம் பண்ணுது, அந்த நாடக காதல்ன்ற பேர் என்னெல்லாம் பண்ணுது ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட்டாங்களா? ஏன்னா அதில் திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கு, விசிகாவுக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கு, இந்தியத்துறைக்கு எதிரான கருத்துக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே விடல. கடைசியில் அதை யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணாங்க. அதே போல இப்போ சமீபத்தில் ஒரு படம், என்ன படம், ஈழத்தில் எப்படியெல்லாம் ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் ஒரு படத்தை அப்படியே தத்ரூபமாக ஒரு டைரக்டர் எடுத்திருக்கிறார். நேற்று பேட்டியில் அவர் கதறி அழுகிறார். ஏன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் இவங்க ரிலீஸ் பண்ணலாம் கூட பரவாயில்ல, நான் ஓடிடியில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியே தீர்வேன், அது எப்படிப்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றாரு. அப்போ அவர் எந்த அளவுக்கு இந்த சினிமா துறையில் பாதிக்கப்பட்டிருக்காரு? ஏன்னா ஒட்டுமொத்த சினிமா துறை இன்னைக்கு ரெட் ஜாயிண்ட் கீழே வந்துருச்சு, உதயநிதி கீழே வந்துருச்சு. அதனால உதயநிதி என்ன சொல்றாரோ அதைத்தான் இந்த திரையுலகம் கேட்கிறது. முதுகெலும்பில்லாத இந்த நடிகர்களும் அவர் பேச்சை தான் கேட்கறாங்க. அதற்கு உதாரணம் இது, ஏதாவது இந்திய எதிர்ப்புங்குது. ஏன்னா தெளிவா சொல்றேன், இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த வசனம் மிகப்பெரிய பேசும் ஒரு நாளால் அது முழுக்க முழுக்க திமுகவுக்கு பாதகமாக தான் முடியுமே தவிர சாதகமாக முடியாது. இதை நாங்கள் உண்மையிலே வரவேற்கிறோம். ஏன்னாக்கா அவர் சொல்றாரு, இந்தி திணிப்பை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு. எங்கள் பிரதமரும் இந்தி திணிப்புன்னு சொல்லலை, எங்கள் உள்துறை அமைச்சர் இந்தி திணிப்புன்னு சொல்லலை, அண்ணாமலை இந்தி திணிப்புன்னு சொல்லலை, நயினார் இந்தி திணிப்புன்னு சொல்லலை. இந்தி திணிப்பு என்று நாங்கள் இந்தியை திணித்தே தீர்வோம் என்று ஏதாவது ஒரு தலைவர் சொன்னார் என்று ஒரே ஒரு சான்று ஏதாவது ஒரு திமுகவுடைய ஆண்மகன் இருந்தால் சொல்லுங்கன்னு பார்த்தாக்கா எவனும் சொல்ல மாட்டான். ஏன் சிவகார்த்திகேயன் நீயே கூட சொல்ல பார்க்கலாம், வசனம் பேசல தியேட்டரில். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆன பிறகு இவர் சொன்னார் ஒரு சான்றை நீ காட்டு, ஒரு யூடியூப் சேனல்லையோ ஒரு பேட்டியை நீ கொடு பார்க்கலாம். முடியாது. ஏன்னா அது மாதிரி யாருமே சொல்லலை. வளர்ந்து வர நடிகனாக இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் இப்போ அவர் ஒரு பெரிய மனப்பான்மை, அவர் என்ன கடைசி படம் விஜயோட கடைசி படங்கள்லாம் அவர் இடத்த இவர் எப்படிலாம் பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தையும் இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னாக்கா இருக்கிற இடம் கூட உங்களுக்கு காணாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய இடம் தரித்திர பூச்சி இடம். அந்த தரித்திரம் உங்களுக்கும் ஒட்டிக்கிச்சுனாக்கா நீங்களும் திரையுலகில் காணாமல் போயிடுவீங்க. ஏன்னா உதாரணமாக உங்களுக்கு தெரியும், விஜய் சேதுபதியை இவ்வளோ நாள் வாய் திறக்கல. இந்த சூரஜ் மரணம், இந்த சூரஜை வந்து 4 பேர் கஞ்சா அடிச்சான், அப்போ வாய் திறக்கல. இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு சத்தான், அப்பெல்லாம் வாய் திறக்கல. ஆனால் இப்போ என்னமோ லேப்டாப்பை கொடுத்துட்டு அவர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் முதலமைச்சர் என்று சொல்றான்னு சொன்னாக்கா பூஜா தூக்குற வேலை தான் இன்னைக்கு அவர் செய்யறாரு. ஆண்மை உள்ள ஒரு நடிகை எப்படி தெரியுமா இருக்கணும்? என்னை கட்டாயப்படுத்தி தான் இங்க வர வச்சாங்க, எனக்கு இங்க வர விருப்பமே இல்லைன்னு அப்போதைய முதல்வர் கருணாநிதி முன்னிலேயே அவர் பக்கத்தில் உட்காந்து மைக்கில் ஒருத்தன் பேசினான்னு சொன்னா அஜித்குமார் அவர் தான் உண்மையிலேயே திரையுலகிலேயே ஆண்மை உள்ள ஒரு தலைவன், ஒரு கதாநாயகன். அவருக்கு வந்து வெளியும் நடிக்க தெரியாது, உள்ளியும் நடிக்க தெரியாது, என்னவோ அதை செய்வார். இன்னைக்கு கூட இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகத்தான் இன்னைக்கு நான் உலகம் முழுக்கவே இன்னைக்கு அவருடைய சொந்த செலவில், இத்தனைக்கும் மத்திய அரசு அவருக்கு ஃபண்ட் பண்ணல, மாநில அரசு அவருக்கு பணம் பண்ணல, தன்னுடைய சம்பாத்தியத்தில் தன்னுடைய சொந்த காசுல இன்னைக்கு இந்தியாவிற்கு முழுக்க முழுக்க நட்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு கார் ரேஸ் போறாரு. போற ரேஸ்ல எல்லாம் தோல்வி கிடையாது. 1வது இடம் பிடிக்க முடியல, 2 இல்ல 3வது இடம் பிடிக்கிறார். அந்த அளவுக்கு வெறித்தனமாக இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் ஒரு கதாநாயகனாக அவர் இருக்கிறார். அதை விட்டுட்டு அவரை மாதிரி அவருக்கு கால் தூசி கூட ஈடாகாத சிவகார்த்திகேயன் பணம் வருதுங்கிற ஒரே காரணத்துக்காக, பணத்துக்காக மலத்தை கூட தின்னக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு சிவகார்த்திகேயன் மாறிட்டார். ஏன்னா உனக்கு தெரியாதா தமிழ்நாட்டில் என்ன அரசியல் நடக்குது தெரியாதா? இந்த வசனத்தை கொடுக்கும் போது இது நான் பேச மாட்டேன் என்று சொல்லியிருந்தால் நீ உண்மையான ஒரு தமிழன், உண்மையான ஒரு இந்தியன். ஆனா நீ அந்த வசனத்தை பேசி இந்த படத்துக்கு முன்னாடி அந்த படத்தை வேணும் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா நீ ஒரு கதாநாயகனாக இருப்பதற்கோ, உனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த 2 பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருப்பதற்கோ உனக்கு தகுதி கிடையாது. நான் கேட்கறேன், உனக்கு 2 பிள்ளைங்க இருக்குல்ல, அங்க ஹிந்தி படிக்கலையா?
இப்போ மூணாவது வேற சமீபத்தில் பிறந்த ஒரு குழந்தை வேற. அப்போ இந்த 3 பேருக்குமே நீ ஹிந்தி கற்றுக் கொடுக்கலையா? சொல்லு. அவங்க ஹிந்தி இல்லாத பள்ளியில் தான் படிக்கிறாங்களா? அரசாங்க பள்ளியில் படிக்கிறாங்களா? உன்னுடைய பிள்ளைகள் எங்கு படிக்கிறார்கள் என்பதை நீ சிந்திச்சு பார்க்கணும். அவங்களுக்கு ஹிந்தி தெரியாதா? அவர்களுக்கு ஹிந்தி தெரியும். ஹிந்தி தெரியக்கூடிய பள்ளியில தான் நீ அவங்களை சேர்த்திருக்கிற. நாளைக்கு உயர்கல்வி போனாலும் பல மொழிகள் இருக்கக்கூடிய கல்லூரி தான் நீ சேர்ப்ப. அங்க எங்க ஹிந்தி திணிப்படுறது கிடையாது. நீயா வாலண்டியரா போய் சேர்க்கிற. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். எங்களுக்கு இந்தி இருக்கக்கூடிய கல்லூரி வேண்டும், இந்தி இருக்கக்கூடிய பள்ளி வேணும் நாங்கள் சொல்ல. எங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் இருக்கக்கூடிய பள்ளியில எங்கள் குழந்தைகளை சேர்க்க வேண்டும் விரும்புகிறோமே தவிர யாரும் இந்தி திணிப்புன்னு சொல்லல, யாரும் இந்தி எதிர்ப்புன்னு சொல்லல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜை நாங்கள் கத்துக்கணும். இவ்வளவு பேசுறீங்க நீங்க. கடைசியாக நான் அந்த +1 எக்ஸாம்ல 10th எக்ஸாம்ல 50,000 பள்ளி மாணவர்கள் தோல்வி. மானங்கட்ட சிவகார்த்திகேயனே, நீ அப்ப கேள்வி கட்டணும், கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கட்டணும். இன்னைக்கு உயர்கல்வியில போன வருஷம் எவ்வளவு தெரியுமா படிச்சான்? 3,75,000 பேர் உயர்கல்வியில பாஸ் பண்ணான். இந்த தடவை உயர்கல்வி எவ்வளவு தெரியுமா? 2026 பாஸ் பண்ணிருக்கான். பார்த்து 2025-26 காலகட்டத்தில் வெறும் 3,20,000 பேர். மீதி 55,000 பேர் எங்க போனான்? கேள்வி கேட்டியா நீ? கேள்வி கேட்டியான்னு கேட்கிறேன். தமிழ் பாடத்திட்டத்தில் எவனுமே 100க்கு 100 எடுக்கலடா. மானம் கட்டவனே, இதே நீ கேள்வி கேட்டிருக்கியா? இதெல்லாம் நீ உன் பாடத்துல கேள்வி கேட்டிருந்தாக்கா நீ உண்மையிலேயே ஒரு கதாநாயகனா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதிப்படுத்த ஒரு நபரா இருப்ப. இது எதையுமே கேள்வி கேட்காம வழக்கம் போல திருமாவளவன் மாதிரி அடிமையாகும், வழக்கம் போல சண்முகம் மாதிரி அடிமையாகும், வழக்கம் போல செல்வ பெருந்தகை மாதிரி அடிமையாகும். இன்னைக்கு அந்த அடிமை கூட்டத்தில் கடைசியாக இணைந்த ஒரு அடிமை தான் நீ என்பதை தெளிவா சொல்லிக்கிறேன். நாங்க இப்போ 4.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா இப்போதான் லேப்டாப் 10 லட்சம் லேப்டாப் கொடுத்துருக்கோம். இது மாணவர்களுக்கு பெரிதும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரிலாம் முதல்வர் கருத்து. அதை பற்றி கருத்து. அதாவது இவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு 20 லட்சம் பேருக்கு தரேன்னு சொல்லிட்டு 2000 கோடி ஒதுக்கினாங்க 2024-25 காலகட்டத்தில். இந்த திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்கன்னா 20 லட்சம் மாணவர்களுக்கு தருவோம்னு முதல்ல சொன்னாங்க. இன்னைக்கு அது 10 லட்சமா குறைஞ்சி போச்சு. அந்த 10 லட்சத்துல என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ஆல்ரெடி முடிச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு அப்புறம் தான் மீதி இருக்கவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இது எந்த மாதிரியான தில்லு முள்ளுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா 4.5 வருஷமா நீங்க இந்த செய்யலைன்னா உங்களோட தேர்தல் வாக்குறுதியில் இருக்கு என்னன்னாக்கா மடிக்கணினி சொல்ல சிறிய வகை டேப் நாங்க தரோம் +1 +2 மாணவர்களுக்கு. எப்படி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல மடிக்கணினி கொடுத்தாங்களோ, இத்தனைக்கும் அவங்க நிறுத்தியதுக்கு காரணம் கொரோனா காலகட்டம். கொரோனா காலகட்டத்தில் நிதி சுமை இருந்தது காரணமாக அவங்க நிறுத்துறாங்க. ஆனா உங்களுக்கு நீங்க சொன்னீங்க பொருளாதாரத்திலேயே நாங்க தான் நம்பர் 1, இந்தியாவிலேயே நாங்க தான் நம்பர் 1 பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கக்கூடிய மாநிலம் எங்க மாநிலம், நாங்கள் தான் வரி அதிகமாக கொடுக்கக்கூடிய மாநிலம் எங்க மாநிலம் சொல்லிட்டு இன்னைக்கு நிதி பற்றாக்குறை என்று சொல்லிவிட்டு நீங்க 4.5 வருஷமா லேப்டாப் கொடுக்காம, அப்ப 4 வருஷமா மாணவன் எவ்வளவு மாணவன் இருப்பான்? உயர்கல்வி படுத்தி விட்டு நீங்க கொடுப்பீங்கன்னு கனவு கண்டு கடைசியில் கொடுக்காமே போயிட்டான். கிட்டத்தட்ட 3,20,000 உயர்கல்வி +2 படிக்கக்கூடிய மாணவர்கள், உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் 7 லட்சம் பேர் +2 படிக்க மாணவர்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இருக்காங்க. அதே இல்லாம +1 படிக்கக்கூடிய மாணவர்கள், 10th படிக்கக்கூடிய மாணவர்கள், 1 டிகிரி முடிச்சுட்டு 2nd டிகிரி போகிற மாணவர்கள் கிட்டத்தட்ட தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 30-35 லட்சம் மாணவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா வெறும் 10 லட்சம் கொடுத்தா நீங்க எப்படி? அது இது உங்க தேர்தல் வாக்குறுதி தானே? ஒப்ப வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க இல்லையே? அரசாங்க பணத்தை எடுத்து கொடுப்பதற்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தான்னா இப்ப கொடுத்தான்னா அப்ப வேண்டும் என்று. ஏன்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ இதை கூட இவங்க +1 மாணவருக்கும் +2 மாணவருக்கும் கொடுக்கல, காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு உரிமை வந்துடும். இது நீ +2 மாணவருக்கு கொடுக்குறேன்னு சொன்னாக்கா அவனுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. +1 மாணவருக்கு கொடுக்குறேன்னு சொன்னா அவனுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. அதுவும் உயர்கல்வி தான். அவங்க 2 பேருக்கு கொடுக்காம நீங்க கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லும் போது இதுதான் உள்நோக்கம் கொண்ட அரசுன்னு நாங்க சொல்றோம். நீங்க உங்கள் தேர்தல் வாக்குறுதியில இப்ப ஜெயலலிதா அம்மையா இருக்கும்போது அவங்க யாருக்கு கொடுத்தாங்கன்னா +2 முடித்து விட்டு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் கொடுப்பது இன்னைக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லும் போது இதுதான் தேர்தல் வியூகம்னு சொல்லுவாங்க. இதுதான் அதாவது நவீன ஊழல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு இது. ஏன்னா இப்ப அவனோட ஏஜ் இப்போ வந்துருச்சு. அவன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே அவன் ஓட்டு போடுவதற்கான உரிமை வந்துருச்சு. அப்போ உங்களோட டார்கெட் என்ன? அவனுக்கு லேப்டாப் கொடுத்து அவனை ஓட்டு போட வைக்கணும். இதுதான் உங்களோட டார்கெட். இதே தான் இவங்க இந்த விஷயத்திலும் பண்ணாங்க. யாருனாக்கா துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க, அவங்களுக்கு அவங்களுடைய சலுகைகள் நிறுத்திட்டீங்க. அதே போல ஆசிரியர்கள் போராடுறாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேர்தல் வாக்கு நிறுத்திட்டீங்க. ஆனா ஜாக்டோஜியை சார்ந்த அரசாங்க ஊழியர்களுக்கு மட்டும் நீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தில் 2 திருத்தத்தை கொண்டு வந்திருக்கீங்க சொன்னா, ஏன்னாக்கா ஒவ்வொரு முறையுமே ஒரு அரசாங்கத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக ஜாக்டோஜி இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் அங்க இருக்காங்க. அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க எந்த அரசாங்கம் நமக்கு வேணும்னு. ஒவ்வொரு முறை திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு அமரும் போது ஜாக்டோஜி அரசாங்க ஊழியர்கள் முக்கிய பங்கு வகிப்பாங்க. அதுக்காகத்தான் இவங்க 2 பேரை புறந்தள்ளிட்டு அவங்களுக்கு தேவையானதை மட்டும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா துப்புரவு பணியாளருக்கு பிரியாணி போட்டா ஓட்டு போட்டுருவான், துப்புரவு பணியாளருக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுடுவான், அவனை மந்தையா கட்டி வச்சு 2 படம் காட்டி அவனுக்கு வேட்டியோ சேலையை கொடுத்தா ஓட்டு போட்டுருவான். அப்படி கீழ்த்தரமான ஒரு எண்ணம் திமுகவுடைய தலைவர் கருணாநிதிக்கும் சரி அவருடைய மகன் மு க ஸ்டாலினுக்கு இருப்பதன் காரணமாக இவங்களை எப்போ வேணாலும் சமாளிச்சுக்கலாம்.
இவங்க அதுதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கடைசியாக அவங்களுக்கு பிரியாணி போட்டு தான் அவங்களை சால்வ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க பொங்கி இருந்தப்ப தான் இந்த பிரச்சனை நடக்குது. அதே போல அவங்களுக்கு பிரியாணி கொடுத்துடலாம், குவார்டர் கொடுத்துடலாம், அவங்களுக்கு ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்துலாங்கிறதுனால அவங்களுக்கு இந்த விஷயத்துல எதையுமே அவங்க செவி சாய்க்கல. அதே போலதான் உங்களுக்கு ஆசிரியர்களுக்கும், ஏன்னா இந்த ஆசிரியர்கள் தான் பணி செய்ய போகிறாங்க. எதுக்கு? தேர்தலுக்கு பணி செய்ய போகிறாங்க. எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு பணி வந்துடும், சும்மா ஃப்ரீயா பண்ண போறது கிடையாது. எலெக்ஷன் டைம்ல அவங்க இந்த போராட்டத்தை நிறுத்திட்டு கம்பல்சரி பண்ணி தான், ஏன்னாக்கா அது எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல போயிடுவாங்க. ஆசிரியர்கள் எல்லாருமே எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல போயிடுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல போயிட்ட பிறகு எலெக்ஷன் கமிஷன் சொல்ற வேலையை அவங்க செஞ்சு தான் ஆகணும். அதனால இதையும் அவங்க பெரிதுபடுத்தவில்லை. ஆனால் அரசாங்க ஊழியர்களுடைய ஓட்டு என்பது இந்த திமுகவுக்கு மிகவும் சாதகமான ஓட்டாக அமையும் என்பதற்காக வேண்டுமென்ற இந்த இரு தரப்பையும் புறந்தள்ளி விட்டு இவர்களுக்கு துரோகம் செய்து விட்டு இவங்க செய்யறதுனா எல்லாருக்கும் செஞ்சிருக்கலாமே. அவங்களுக்கு 11,000 கோடி நீங்க விடுவிக்கிறீங்க வருஷத்துக்கு. இந்த புதிய திட்டத்தினால, எங்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தினால 11,000 கோடி எங்களுக்கு விரைவு ஏற்படும் சொல்றேன். நீங்க இவங்களுக்கு அதை பண்ணிருக்கலாமே. அப்ப இவங்களுக்கு பண்ணாம அவங்களுக்கு மட்டும் பண்ணுவது கூட தேர்தலுக்காக, ஓட்டு வங்கி அரசியலுக்காக இந்த அரசாங்கம் எதையும் செய்ய தயாராக இருப்பது என்பதற்காக தான் இந்த லேப்டாப்பும் இந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க.